Yes, Prabhuji. So start பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त श्रीराधाकान्त नमोऽस्तु ते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. மீண்டும் பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள். புதிதாக சைத்தன்ய பாகவதம் ஸ்ரீல விருந்தாவன் தாஸ் டாக்கூர் இயற்றியது. இதுவும் சைத்தன்ய சரிதாமிர்தத்தை போலவே பல புஸ்தகங்கள் அடங்கியது. ஒரு 7-8 புஸ்தகங்கள் இருக்கு இதில். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிர்தத்தை எழுதுவதற்கு எவ்வாறு நித்யானந்த பிரபு தூண்டுகோலாக அமைந்தாரோ அதே போல விருந்தாவன் தாஸ் டாக்கூருக்கும் குரு நித்யானந்த பிரபு தான். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான நூல்களும் அவர்களுடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு நேரடியாக அவர்களை தூண்டி இந்த நூல்களை எழுத வைக்கிறார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பல முறை இந்த சைத்தன்ய பாகவதத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் சைத்தன்ய மங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால் முதல்ல விருந்தாவன் தாஸ் டாக்கூர் இந்த நூலுக்கு வைத்த பெயர் சைத்தன்ய மங்கலம். ஆனால் பிற்பாடு லோச்சன்தாஸ் டாக்கூர் எழுதின புஸ்தகத்துக்கும் அதே தலைப்பு வைக்கப்பட்டது, சைத்தன்ய மங்கள் அப்படின்னு. அப்போது விருந்தாவன் தாஸ் டாக்கூர் தன்னுடைய நூலின் பெயரை ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் அப்படின்னு மாற்றினார். ஸோ பல முறை நாம் இந்த நூலை பற்றி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றதை பார்ப்போம். என்னெல்லாம் சொல்லுவார் அப்படின்னாக்கா, வேதவியாசர் தான் விருந்தாவன் தாஸ் டாக்கூராக தோன்றினார். அவரே நேரடியாக எப்படி கிருஷ்ணருடைய லீலைகள் எழுதினாரோ அதே போல சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை எழுதியிருக்கிறார். அவர் நூல் ரொம்ப பெரிதாகி போகிவிடும் என்று சொல்லி சில விஷயங்களை விவரமாக சொல்லவில்லை. அதிகமாக அந்திய லீலை, பகவான் சைத்தன்ய மகாபிரபு பூரியில் நிகழ்த்திய லீலைகள் சிலவற்றை அவர் விவரமாக சொல்லவில்லை. அவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். அவருக்கு மேலாக சொல்லக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கும் கிடையாது. அவர் நேரடியாக வேதவியாசரின் அவதாரம் இப்படியெல்லாம் குறிப்பிடுவார். நம்முடைய ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிர்தத்திற்கு விளக்க உரை எழுதினார். முதலில் சைத்தன்ய பாகவதத்தை எழுதுவதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அதே சமயம் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர், நம்ம ஸ்ரீல பிரபுபாதருடைய குருநாதர், அவர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் சைத்தன்ய பாகவதத்திற்கு. ஸோ அவருடைய பாஷ்யத்தின் அடிப்படையில் தான் நாம இதை பார்க்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். சொல்லு. ஆமா, ஏகாதசி.
இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம். நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் பேசுகிறேன். ஸோ அந்த விட்டுப்போன விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லுவார். ஸோ இந்த பக்தி சித்தாந்த் சரஸ்வதியினுடைய பொழிப்புரையின் அடிப்படையில் தான் இந்த புஸ்தகங்கள் அமைந்திருக்கின்றன. இதில் முதல் வால்யூம் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா? இதுதான் அந்த முதல் வால்யூம், வெளிச்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து இன்னைக்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சில படங்களை பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது விருந்தாவன் தாஸ் டாக்கூர் வழிபட்ட கௌரநிதாய் விக்கிரகங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடியது நித்யானந்த பிரபுவின் பாதச்சுவடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஒரு சமாதி மாதிரி இருக்கு, பார்க்கலாம். அதில் அவருடைய பாதச்சுவடு அமைந்திருக்கு. மேலும் இதுவும் விருந்தாவன் தாஸ் டாக்கூருடைய வழிபட்ட விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்லேருந்து எடுத்தேன். இது விருந்தாவன் தாஸ் டாக்கூருடைய அவதார ஸ்தலம் மாமுகாச்சி அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல அந்த 2 புகைப்படங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நித்யானந்த பிரபுவுடைய படத்தை நான் வச்சிருக்கேன். இது ரகுநாத தாஸ் கோஸ்வாமிக்கு அவரை ஆட்கொள்கிறார் இல்லையா நித்யானந்த பிரபு, பாணிகட்டி அப்படிங்கிற இடத்துல, அந்த படம் தான் இங்கே வச்சிருக்கோம். ஸோ நித்யானந்த பிரபுவின் அனுகிரகத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவை பற்றிய விஷயங்கள் எல்லாமே இந்த 2 புஸ்தகங்களின் வாயிலாக கிடைக்கிறது. 2மே மிகப்பெரிய சாதனைகள். சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஒன்று, சைத்தன்ய பாகவதம் ஒன்று. 2க்கும் தூண்டுகோலாக அமைந்தவர் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு பற்றி அதனால பல ஸ்லோகங்கள் சொல்றார் விருந்தாவன் தாஸ் டாக்கூர். அந்த முதல் அத்தியாயத்தில் அதையெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2வது படம் இங்கே யார் இருக்கார், யாருக்கா சொல்ல தெரியுமா? நிற்கிறது நித்யானந்த பிரபு, உட்கார்ந்த வருடம் பிரார்த்தனை பண்றது யார்? ஹரிதாஸ் தாகூர் பிரபு இல்ல, இல்ல, இவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அவருடைய கனவுல நித்யானந்த பிரபு தோன்றி, நீ உடனடியாக பிருந்தாவனத்துக்கு செல்வாயாக, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அங்கு பூர்த்தியாகும் அப்படின்னு சொன்னார். அந்த சித்திரத்தை தான் நாம் இங்க பார்க்கிறோம். எதுக்காகனா மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டியது என்னன்னா, நம் பக்தர்களுக்கெல்லாம் முக்கியமாக நித்யானந்த பிரபுவின் தொடர்பு அவசியம். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மேலாக நித்யானந்த பிரபுவின் கருணை நமக்கு தேவைப்படுகிறது. அவர் மூலமாகத்தான் நாம் சைத்தன்ய மகாபிரபுவை பெற முடியும். இதுக்கு முந்தியும் பார்த்தோம், எப்படி நித்யானந்த பிரபுகிட்ட தான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஃபர்ஸ்ட் சரணாகதி பண்றார். நீங்கள் என்னை தயவு செய்து மகாபிரபுவோடு கூட்டி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஜெகநாத்புரிக்கு போறதுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. அது வரைக்கும் அவர் பண்ணின முயற்சிகள் எல்லாமே தோல்வி. ஸோ அதுக்காகத்தான் நாம் சிறிதளவு நித்யானந்த பிரபுவை நினைவு கூறுகிறோம். இப்போ முதல் அத்தியாயத்திலேயே பார்த்தோம்னா அப்படி வெள்ளம் மாதிரி பாடல்கள் பொழிகிறார் விருந்தாவன் தாஸ் டாக்கூர். எல்லாமே நித்யானந்த பிரபு என்னுடைய ஆன்மீக குரு, பகவானுடைய விரிவங்கம், பகவானுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நித்யானந்த பிரபுவை யாராவது குறை சொன்னால் மகாபிரபு அவரை மன்னிப்பதில்லை. நித்யானந்த பிரபுவை தவறாக புரிந்து கொண்டால் நமக்கு பக்திக்குள்ள அனுமதி இல்லை. இப்படிலாம் பல பல ஸ்லோகங்கள் சொல்லிண்டே போவார் விருந்தாவன் தாஸ் டாக்கூர். எனவே நாம் நித்யானந்த பிரபுவின் தாமரை பாதங்களை பணிந்து நம்முடைய இந்த சர்ச்சைகளை தொடங்கலாம். முதல்ல விருந்தாவன் தாஸ் டாக்கூரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இதெல்லாமே பக்தி சித்தாந்த் சரஸ்வதி டாக்கூர் எழுதின பாஷ்யங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். நமக்கு நாராயணி தேவி அப்படின்னு தெரியும், சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பார்த்துருக்கோம். யாருக்காவது நினைவு இருக்கா யார் நாராயணி தேவின்னு சொல்லி? சகோதரனுடைய சகோதரன், பிரதர்ஸ் டாக்டர். அவங்க பேரு நாராயணி தேவி. அவங்கள பத்தி வேற என்னெல்லாம் அவங்களுக்கு நினைவு இருக்கு? உங்களுக்கு மகாபிரபுவோட சொல்றாரு. பிரேமையில அவர் ரொம்ப அழுது அந்த பிரேமையில இருக்காங்க, அது மட்டும் தெரியும். மகாபிரபு தன்னுடைய மகா பிரகாஷ் லீலை செய்து காட்டுகிறார். நான் தான் மகாவிஷ்ணு, நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம் அப்படின்னு இவருடைய ஸ்ரீவாஸ் டாக்கூருடைய ஸ்ரீவாஸ் ஆங்கன்ல தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆல்டார்லேயே போய் உட்காந்துக்கிறார். அந்த விஷ்ணுவுடைய சிம்மாசனத்துல ஒரு சாலிகிராமம் இருக்கு,
அந்த சாலிகிராமத்தை தன்னுடைய மடியில வச்சுண்டு மகாபிரபு தன்னை மகாவிஷ்ணுவாக அவர்களுக்கு காட்சி தருகிறார். அந்த சமயத்துல பல விஷயங்களை சொல்றார். அப்போ ஒன்று, பக்தர்கள் ஏன் பயப்படுறீங்க நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, என்ன பயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல இந்த சாந்த் காசியை பார்த்து தான் ரொம்ப பயம் இருக்கு. நம்ம இந்த அரசன் நவாப் ஹுசேன் ஷா ரொம்ப முரட்டு அரசன், முஸ்லிம் அரசன். நாம கீர்த்தனைகள்லாம் பண்ணினாக்க நம்ம வந்து வீடுகளையே இடிச்சிருவாங்க, எல்லாரையும் பிடிச்சு கங்கையில வீசிடுவாங்க, நல்லா எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ மகாபிரபு சொல்றார், நான் தான் எல்லோருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க அந்த முஸ்லிம் அரசன்கிட்ட போய் சவால் விடுங்க. உங்களுடைய கொட்டையில எவ்வளவு ம், ஒட்டகங்களோ, யானைகளோ, ம், குதிரைகளோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. உங்களுடைய முல்லாவை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அவங்கள இந்த மிருகங்களை எல்லாம் பரவசத்தோடு பகவானுடைய பெயரை சொல்லி ஆடச் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. எவரோ பேரால முடியும், யாராலும் முடியாது. அடுத்தது என்ன கூப்பிடுங்க. மிருகங்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ணான்னு கதறி கண்ணீர் விட்டு பரவசத்தில் நடனமாடுமாறு நான் செய்வேன். வேறு யார் எனக்கு சவால் விட முடியும் அப்படின்னு மகாபிரபு பேசுறார். அப்போ உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா, இங்க பாருங்க அப்படின்ட்டு இந்த நாராயணி தேவிங்கிற 4 வயசு பொண்ணு அங்க உட்காந்துருக்கு. எல்லாம் பார்த்துன்னு உட்காந்து மகாபிரபு சொல்றார், நாராயணி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி பரவசத்தில் அழுது புரள்வாயாக அப்படின்னு சொல்றார். உடனே நாராயணிக்கு கிருஷ்ண பிரேமை வந்துருச்சு உள்ளுக்குள்ள. அப்படி புரண்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு அந்த உடல்ல இருக்க ரோமங்கள்லாம் குத்திட்டு நிற்கிறது, கண்ணிலிருந்து அருவியை போல நீர் பொழிகிறது, குரல் தழுதழிக்கிறது. நம்ம அஷ்டசாத்விக பாவம்னு சொல்லுவாங்களே, அந்த பாவங்கள் எல்லாமே அந்த சிறு குழந்தையின் உடலில் வெளிப்படுகிறது. பக்தர்கள்லாம் பார்த்து அசந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நாராயணி தேவிக்கு கருணையை கொடுத்தார். ஒரு நொடிக்குள்ள கிருஷ்ண பிரேமையை கொடுத்தார். ஆஹ் மகாபிரபு இந்த விதமாக நாராயணி தேவிக்கு அவளுடைய 4 வயதில் அனுகிரகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் சிறிது காலத்துக்குள்ளேயே மகாபிரபு சந்நியாச தீட்சை எடுத்துக்கொண்டு அவர் ஜெகநாத்புரிக்கு போறார். அந்த காலகட்டத்துக்குள்ள நாராயணி தேவிக்கு மகாபிரபு தான் சாப்பிட்ட அந்த பான் இருக்கு இல்லையா, அதோட உச்சிஷ்டத்தை அவளுக்கு கொடுப்பார். நாராயணி தேவிக்கு தான் சாப்பிட்ட மிச்சத்தை நாராயணி தேவி கொடுப்பார். பகவானுடைய கடைக்கண் பார்வை, பகவானுடைய உச்சிஷ்டம் எல்லாமே நாராயணி தேவிக்கு நேரடியாக கிடைத்தது. முழு அனுகிரகத்தை பெற்றவர். அதுக்கப்புறம் நாராயணி தேவிக்கு திருமணம் ஆயிற்று. அவர் அங்க மாமுகாட்சியில போய் குடியேறினார். மாமுகாட்சி உண்மையில மாலினி தேவியுடைய தந்தையுடைய கிராமம் தான். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் இவர் திருமணம் செய்து வைக்கப்பட்டார். அவருடைய பெயரை இங்க குறிப்பிடல சரஸ்வதி டாக்கூர். ஆனா அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். ராடா தேஷ் அதுல பிறந்தவர். அதாவது கங்கை நதி பாயாத இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ராடா தேஷ்னு பேரு. அங்க கங்கை பாயவில்லை. அந்த ஒரு இடத்துல பிறந்த ஒரு பிராமணருக்கு நாராயணி தேவி திருமணம் செய்து வைக்கப்பட்டார். இத மாம்காட்சியில தான் அவர்கள் குடியேறினார்கள். சிறு குழந்தையாக இருக்கும்பொழுதே, விருந்தாவன் தாஸ் டாக்கூர் இருக்கும்பொழுதே தந்தை மரணம் அடைந்தார். நாராயணி விதவையானார். நாராயணி தேவி தான் அவரை வளர்த்து வந்தார். அப்போ சரஸ்வதி டாக்கூர் சொல்றார், அவருடைய தந்தையுடைய பங்கு வந்து பிராமணர்கள், வைதிக பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள், அந்த வகை. அவர்கள் வந்து விருந்தாவன் தாஸ் டாக்கூருக்கு அதிக மரியாதை தரமாட்டார்கள். அவரை வந்து ஒரு பிராமணராக கூட அவர்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அதிகமாக பக்தி சித்தாந்த் சரஸ்வதி மூலமாக நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். என்ன அப்படின்னா, விருந்தாவன் தாஸ் டாக்கூர் இப்பேற்பட்ட ஒரு சாஸ்திரத்தை எழுதியிருக்கார். ஆனால் அவருடைய காலத்தில் அவருக்கு அதிகமான மரியாதை கிடைக்கவில்லை. எதுக்காக? ஜாதி பெயரால். நீ பிராமணர் அல்ல, நீங்க வந்து பிராமணர் அல்லாதவர்களை வந்து நீங்க அதிகமாக அவர்களிடம் அன்பு பாராட்டுகிறீர்கள், அவங்கள வைஷ்ணவர்கள் நீங்க கொண்டாடுகிறீர்கள், அதனால உங்களை பிராமணராகவே ஏற்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி அவருடைய சாஸ்திரத்துக்கு கூட அந்த காலகட்டத்தில் அதிக மரியாதை கிடைக்காமல் போயிற்று. ஆனா சரஸ்வதி டாக்கூர் சொல்றார், யாருக்கு நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் இருக்கிறதோ அவரை யாராலும் தாழ்த்தி விட முடியாது. இன்றளவும் சைத்தன்ய பாகவதம் மகாபிரபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு உன்னதமான நூலாக நமக்கு விளங்குகிறது. மகாபிரபு பற்றி இருக்கிற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று சைத்தன்ய பாகவதம் முதலில் எழுதப்பட்டது, அப்புறம் சைத்தன்ய சரித்தாமிர்தம், சைத்தன்ய மங்களம் லோச்சன் தாஸ் டாக்கூர் எழுதினது. இதை தவிர ஸ்வரூப் தாமோதர்
கோஸ்வாமி அவர் சில டைரி வச்சிருந்தார். அந்த டைரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு கிடைத்தது. அதே போல முராரி குப்தா மகாபிரபு நவத்வீபத்தில் செய்த லீலைகளை எல்லாம் பதிவு செய்து வைத்திருந்தார். அது ஒரு டைரி, இதுவும் கிடைத்தது. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பிருந்தாவனத்திற்கு வந்த பொழுது தினந்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மகாபிரபுடைய லீலைகளை பற்றி பேசுவார். இது ரூப கோஸ்வாமியும் சனாத்தன் கோஸ்வாமியும் அவரை கேட்டுக்கொண்டார்கள். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு பைத்தியம் பிடிச்சவரை போல ஆயிட்டார். எப்போ மகாபிரபு மறைந்து போனாரோ ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல மாறி போனார். நான் கோவர்தன் மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை தடுத்து நிறுத்தி, இங்க இருக்கிற அநேகம் பேருக்கு மகாபிரபு பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீங்களோ பல ஆண்டு காலம் மகாபிரபுவோடு கழித்தவர் பூரியில, அதனால அவருடைய லீலைகளை எல்லாம் நீங்க சொல்லணும். அப்போ அந்த லீலைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஆறுதல் அடைந்தார். அதையெல்லாம் கேட்டவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஸோ பிற்பாடு அவரை விட்டு அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதப்பட்டது. ஸோ இந்த விவரங்கள் தான் நமக்கு மகாபிரபுவை பற்றி கிடைக்கக்கூடிய விவரங்கள். ஸோ இப்போ நம்ம சைத்தன்ய பாகவதத்திற்குள் நுழைய போகிறோம். ஸோ மீண்டும் சொல்லலாம், தாயார் தான் இவரை வளர்த்தார். தாயார் ஒரு தூய பக்தை. ஆனால் தந்தையாரை பற்றி அதிக விவரம் இல்லை. அவர் அவர் மகாபிரபுவை சந்தித்ததாகவோ மகாபிரபுவுக்கு சேவை செய்ததாகவோ குறிப்புகள் இல்லை. இந்த மாமுகாட்சி எங்க இருக்கு அப்படின்னா வர்தமான் மாவட்டத்தில் இருக்கு. மோதுத்ரும தீபம், நம்ம நவத்வீபத்துக்குள்ள மோதுத்ரும தீபத்தில் இது மாமுகாட்சி அமைந்திருக்கிறது. அங்கு கங்கா நதி ஓடுகிறாள். மாலினி தேவியுடைய கிராமம் அது. அவருடைய கௌரணிதாய் விக்கிரகங்களை நாம் தரிசனம் செய்து கொண்டோம். ஸோ இந்த விதமாக நாம் இந்த நூலுக்குள் நுழைகிறோம். ஹரே கிருஷ்ண. ஸோ இந்த முதல் அத்தியாயத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னால முன்னுரையாக சில விஷயங்களை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நமக்கு வழங்குகிறார். அதில் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் முக்கியமாக சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எவ்வளவு இடங்களில் சைத்தன்ய பாகவதத்தை பற்றியும் பிருந்தாவன் தாஸ் தாக்கூரை பற்றியும் சொல்லியிருக்காரோ அவ்வளவு ஸ்லோகங்களையும் எடுத்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வழங்குகிறார். அதாவது அவருக்கு எந்த அளவு இந்த ஆசிரியர்கள் மேல் அவருக்கு பக்தி இருக்கிறது, அன்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டு தரன்னு எடுக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு ஸ்லோகங்களையும் தொகுத்திருக்கார் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு அவர் இவர்கள் மேல் பிரேமையும் மரியாதையும் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதில் சில ஸ்லோகங்களை மட்டும் நான் பகிர்கிறேன். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பிருந்தாவன் தாஸ் தாக்கூரை பற்றி சொல்கிறார். ஆதிலீலையில் ஒரே மூடலோக்கா சுனா சைத்தன்ய மங்களா. சைத்தன்ய மங்களாங்கிறது சைத்தன்ய பாகவதம். நான் முதலே சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியின் காலத்தில் இந்த நூலுக்கு பெயர் சைத்தன்ய மங்களம். ஆனால் பிற்பாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, சைத்தன்ய பாகவதம். ஒரே மூடலோக்கா சுனா சைத்தன்ய மங்களா சைத்தன்ய மகிமாயா தே ஜானிபே சகலா. ஓ முட்டாள்களே, சைத்தன்ய மங்களத்தை படியுங்கள். அதை படிப்பதன் மூலமாக மகாபிரபுவின் மகிமைகளை புரிந்து கொள்வீர்கள். கிருஷ்ணலீலா பாகவதே கஹே வேதவியாசா சைத்தன்ய லீலார வியாசா பிருந்தாவனதாசா. வியாசதேவர் கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் ஸ்ரீமத் பாகவதமாக எழுதினார். தாக்கூர் பிருந்தாவன் தாஸ் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை நமக்கு வழங்குகிறார். பிருந்தாவனதாசா கைலா சைத்தன்ய மங்களா வியாஹார ஸ்ராவணே நாஷே சர்வ அமங்களா. பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய இந்த நூலை படிப்பவர் வாழ்க்கையில் அனைத்து துரதிருஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி போகும். சைத்தன்ய நித்தாயிர யாத்தே ஜானி ஏ மகிமா யாத்தே ஜானி கிருஷ்ண பக்தி சித்தா நேத்ர சீமா. சைத்தன்ய மங்களத்தை படிப்பதன் மூலமாக மகாபிரபு மற்றும் நித்யானந்தருடைய மகிமைகளையும் அவர்களை பற்றிய உண்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கிருஷ்ணருடைய பக்தி தொண்டு என்றால் என்ன என்பதை உறுதியாக புரிந்து கொள்வீர்கள். பாகவதே யத பக்தி சித்தாந்தேர சாரா லிக்கியா சேன இஹா ஜானி கரியா உத்தாரா. சைத்தன்ய மங்களா இந்த நூலில் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் பக்தி தொண்டை பற்றிய தீர்மானமான முடிவுகளை, அவற்றின் சாரங்களை ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை கொண்டு இந்த சைத்தன்ய மங்களத்தில் வழங்குகிறார்.
ಚೈತನ್ಯ ಮಂಗಳ ಸುನೇಯಾದಿ ಪಾಷಾಂಡಿ ಯವನ சேக மகா வைஷ்ணவ ஹயத தக்ஷண. ஒரு பெரிய நாத்திகன் கூட இந்த நூலை படிப்பானால் உடனடியாக பெரிய பக்தன் ஆவான். மனுஷ்யே ரச்சித்தே நாரே ஐச்சே கிரந்த தன்யா விருந்தாவன தாச முகே பக்தா ஸ்ரீ சைத்தன்யா. இந்த நூல் மிக மிக உன்னதமானது. இது உண்மையில் விருந்தாவன்தாஸ் தாக்கூரின் வாயிலாக மகாபிரபுவாலேயே இயற்றப்பட்டிருக்கிறது. இது விருந்தாவன்தாஸ் தாக்கூருடைய வார்த்தைகள் கூட இல்லை, மகாபிரபுடைய வார்த்தைகள். விருந்தாவன்தாஸ் பதே கோட்டி நமஸ்காரா ஐச்சே கிரந்த கரித்தே ஹோ தாரிலா சம்சாரா. விருந்தாவன்தாஸ் தாக்கூர் தாமரை பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்களை செய்து கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல் யாராலும் எழுத முடியாது. இதன் மூலமாக விழுந்த ஆத்மாக்கள் காப்பாற்றப்படுவார்கள். நாராயணி சைத்தன்யர உச்சிஷ்ட பாஜனா தாரா கர்ப்பே ஜன்மீலா ஸ்ரீதாச விருந்தாவனா. நாராயணி மகாபிரபுவின் உச்சிஷ்டத்தை தொடர்ந்து உண்டு கொண்டிருந்தார். எட்டர்னலி, நித்தியமாக உண்கிறார் நாராயண். அவருடைய கர்ப்பத்தில் பிறந்தவர் விருந்தாவன்தாஸ் தாக்கூர். தான்ராக்கி அத்புத சைத்தன்ய சரித்த வர்ணனா யாஹார ஸ்ராவணே சுத்த கைலா திரிபுவனா. இந்த அற்புதமான லீலைகளை கேட்டு 3 உலகங்களும் தூய்மையடையும். விருந்தாவன்தாச கைலா சைத்தன்ய மங்களா தாஹாத்தே சைத்தன்ய லீலா வர்ணிலா சகலா. விருந்தாவன்தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்களத்தில் மகாபிரபுவின் அனைத்து லீலைகளையும் வர்ணித்திருக்கிறார். இந்த மாதிரி எவ்வளவு ஸ்லோகங்கள் போயிட்டே இருக்கு. இது அவ்வளவும் சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் விருந்தாவன்தாஸ் தாக்கூரை பற்றி. இப்போ நாம இறுதியாக இந்த முதல் அத்தியாயத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன். முதல் அத்தியாயத்துல 186 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் 5 ஸ்லோகங்கள் மங்களாச்சரணம். மங்களாச்சரணம் அப்படின்னா மகாபிரபுவுடைய வாழ்த்து, நித்யானந்த பிரபுவுடைய வாழ்த்து, கிருஷ்ண பலராமரை பற்றிய வாழ்த்து, பக்தர்களை பற்றிய வாழ்த்து. இந்த விதமாக 5 ஸ்லோகங்கள் மங்களாச்சரணமாக அமைகிறது. அடுத்தது 6வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் ஆசிரியர் எதை பற்றி சொல்றார் அப்படின்னா, பக்தர்களுக்கு நமஸ்காரங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு நமஸ்காரம் செய்வதன் ரகசியங்களை பற்றி வெளியிடுகிறார். பகவானுக்கு நமஸ்காரம் செய்வதை விட பக்தர்களுக்கு நாம் வணங்குவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அப்படி செய்யாவிட்டால் நாம் எப்படி வீழ்ந்து போவோம், இந்த விஷயங்களெல்லாம் ஒரு 5 ஸ்லோகங்கள் விளக்குகிறார் பக்தர்களுடைய மகிமைகளை பற்றி. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆன்மீக குரு நித்யானந்த பிரபுவுக்கு தன்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் சில ஸ்லோகங்கள் அனந்தர், பலராமர் இவர்களுடைய மகிமைகளை பற்றி பேசுகிறார். நமக்கு தெரியும், நித்யானந்த பிரபுவாகட்டும், அனந்த சேஷராகட்டும், பலராமராகட்டும் எல்லாம் ஒரே நபர் தான். எல்லாமே பரமபுருஷ பகவானுடைய நேரடியான முதல் விரிவங்கம் தான். அதனால நித்யானந்த பிரபு, அனந்த சேஷன், பலராமர் இவர்களுக்கெல்லாம் எந்த வேற்றுமையும் இல்லை. ஸோ மேலும் 20வது ஸ்லோகம் வரைக்கும் சங்கர்ஷணர், பலராமர், நித்யானந்தர் இந்த மகிமைகள் பாடப்படுகின்றன. 21லிருந்து 41 20 ஸ்லோகங்கள் பலராமருடைய ராசலீலை பற்றிய வர்ணனைகள் வருகின்றன. வர்ணனைனா பலராமர் ராசலீலை செய்தார் அப்படிங்கிற குறிப்பு பாகவதத்தில் இருக்கிறது. ஆனாலும் சிலர் இதை ஏற்பதில்லை. அது எந்த அளவுக்கு தவறானது, அது எந்த அளவு முட்டாள்தனமானது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி 20 ஸ்லோகங்கள் பலராமருடைய ராசலீலை நிஜமாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவற்றை குறிப்பிடுகிறார். 42வது பாடலில் நித்யானந்த பிரபுவுக்கு ஒருவன் அபராதம் செய்தால் அவன் அழிந்து போவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8-9 ஸ்லோகங்கள் அனந்த சேஷன் எவ்வாறு பகவானுக்கு பல வழிகளில் சேவை செய்கிறார், அனந்த சேஷன் பகவானுக்கு எப்படி பல வழிகளில் சேவை செய்கிறார் அதை பற்றி விளக்குறார். அதுக்கப்புறம் ஒரு 25 ஸ்லோகங்கள் அனந்த தேவர் எப்படி பாதாள லோகத்திலும் விளங்குகிறார், எப்படி பிரபஞ்சம் மொத்தத்தையும் அனாயாசமாக தன் தலையில் தாங்குகிறார், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுவிடம் பற்றுதலை வளர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மகாபிரபுவிடம் பக்தி வேண்டுமா, உங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வேண்டுமா, நித்யானந்த பிரபுவை வழிபடுங்கள், அவரை தவறாக எண்ணாதீர்கள், பேசாதீர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றார். அதுக்கப்புறம் 80லிருந்து 86வது ஸ்லோகம் வரைக்கும் எனக்கு
இந்த சைத்தன்யருடைய லீலைகளை ஒரு புத்தக வடிவத்தில் எழுதுமாறு பணித்தது நித்யானந்த பிரபுதான் அப்படின்னு சொல்றார். மீண்டும் 87வது ஸ்லோகத்தில் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் நமஸ்காரத்தை சொல்லி இந்த நூலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த நூலின் 3 பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்குறார். அதுக்கப்புறம் 90வது ஸ்லோகத்திலிருந்து 185 அந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் மகாபிரபுவின் லீலைகளை பட்டியலிடுகிறார். இந்த லீலைகளைத்தான் இந்த புஸ்தகத்துல பேச போறேன் அப்படின்னு முதல்லயே ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாதிரி ஒரு இந்த நூல்ல இந்த லீலைகள் எல்லாம் வரப்போறது அப்படின்னு சொல்லி போட்டு முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஸோ இப்போ அத்தியாயத்திற்குள் நுழைய போகிறோம். முதலில் மங்களாச்சரணம் பிரார்த்தனைகளை பார்க்கலாம். ஸோ மங்களாச்சரணத்துல முதலாவதாக மங்களாச்சரணம் போறதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு விஷயம் இருக்கு. சில அருமையான பாடல்கள் சரஸ்வதி தாக்கூர் சொந்தமாக இயற்றி இருக்கிறார். நாம முதல்ல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியோட ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போ சரஸ்வதி தாக்கூர் இயற்றிய சில ஸ்லோகங்கள், அவற்றை நாம் பார்க்கலாம். இந்த இந்த பாஷ்யம், அதாவது இந்த பொழிப்புரைக்கு கௌடிய பாஷ்யம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் சரஸ்வதி தாக்கூர். கௌடிய பாஷ்யம், அதாவது கௌடிய வைஷ்ணவர்களுக்கான உரை. அதுல முதலாவதாக சொல்கிறார். ஒரு 2 ஸ்லோகங்கள் மட்டும் சொல்றேன், அப்புறம் நாம் உள்ளே நுழையலாம். ஆஸ்ரய விஷயத்வய அந்யோன்ய சம்போகமய ராதா கிருஷ்ண மாதுரிய தேகாய விப்ரலம்ப பாவமய ஸ்ரீ சைத்தன்ய தீனாஸ்ரய துயே மிலி ஔதாரிய விலாய. மகாபிரபு வணங்கத்தக்க பகவான் மற்றும் அவருடைய பக்தர்கள் இவர்கள் அனைவரும் ராதாகிருஷ்ணருடைய இனிமையான லீலைகளை அனுபவிக்கிறார்கள். அதாவது மகாபிரபு ஒரு பக்கம், அவருடைய பக்தர்கள் மறுபக்கம், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து ராதாகிருஷ்ணருடைய இனிமையான லீலைகளை பேசி அனுபவிக்கிறார்கள். அந்த ராதாகிருஷ்ணர்களின் இணைந்த வடிவமாகிய சைத்தன்ய மகாபிரபு தான் விழுந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் புகலிடமாக விளங்குகிறார். அவர் கருணையின் உருவகமாவார், விப்ரலம்ப பாவத்தின் உருவகமாவார். பகவானுக்கு பிரிவாற்றாமையில் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலைக்கு அவர்தான் தலைவராகிறார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஒரு ரகசியமான அந்தரங்கமான பக்தர், அவர் பேரு ஸ்ரீ ராமானந்தராய். அவர் முதல் முறையாக சைத்தன்ய மகாபிரபுவை தன்னுடைய தெய்வீக கண்களால் பார்த்த பொழுது அவர் சந்நியாசி வடிவத்தை காணவில்லை. முதல்ல எங்க சந்திச்சாங்க அவங்க 2 பேரும்? கோவூருங்கிற இடத்துல இல்லையா, ஆந்திர பிரதேஷ் ராஜமன்றி பக்கத்துல கோவூர் அப்படிங்கிற இடத்துல மகாபிரபு தென்னிந்திய யாத்திரைக்கு போகும்பொழுது ராமானந்தராயரை சந்திக்கிறார். ராமானந்தராயர் பல்லக்குல வரார், பல்லக்குல ஏறி வரார். பல பிராமணர்கள் வேத மந்திரங்களை ஓதிட்டே வராங்க. கோதாவரி நதியில ஸ்நானம் பண்றதுக்காக அவர் வரும்பொழுது மகாபிரபு எதிரிடுகிறார். உடனே பல்லக்கிலிருந்து குதிக்கிறார் ராமானந்தராய். மகாபிரபு 2 பேரும் ஓடி சென்று அணைத்துக் கொள்கிறார்கள். பார்க்கக்கூடிய பிராமணர்களாம் திக்பிரமித்து நிற்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டார். ஒன்று, ராமானந்தராய் ஒரு அரசர், இவர் மகாபிரபு ஒரு சன்னியாசி. 2 பேரும் அணைத்துக் கொள்வது அனுமதிக்கப்படாத விஷயம். அடுத்தது, ராமானந்தராயர் ஒரு சூத்ர குலத்தில் பிறந்தவர். சைத்தன்ய மகாபிரபு ஒரு உன்னதமான பிராமண குலத்தை சேர்ந்தவர். இவங்க எப்படி அணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பெரிய கேள்விக்குறி உண்டாயிற்று. இதை புரிந்து கொண்ட மகாபிரபுவும் ராமானந்தராயும் உடனடியாக விலகி கொண்டார்கள். அவங்க ஒருவரின் பிடியிலிருந்து மற்றவருக்கு வெளிவர விருப்பமே இல்லை, கட்டி பிடிச்சு புரள்றாங்க. ஆனா கூட உடனடியாக சுதாரித்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க, நாம் அப்புறம் தனிமையில சந்திச்சு ராதாகிருஷ்ணரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விதமாக அந்த ராமானந்தராயர் சந்நியாசி வேஷத்துல பகவானை பார்க்கவில்லையாம். எந்த விதத்துல பார்த்தார்? ராதாகிருஷ்ணரின் இணைந்த வடிவமாக பார்த்தார். ராமானந்தராயர் சைத்தன்ய மகாபிரபுட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா, உங்களை நான் பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு ஒரு தங்கமயமான ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த தங்கமயமான வெளிச்சத்துக்கு உள்ள பார்த்தா கிருஷ்ணருடைய வடிவம், கருநிறமான கிருஷ்ணருடைய வடிவம் எனக்கு தெரிகிறது. இது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்ட பொழுது மகாபிரபு மிகுந்த பணிவோடு, நீங்கள் எங்கேயும் பகவானை பார்க்கிறீர்கள்,
அதன் காரணமாக என்னிடமும் பகவானை பார்க்கிறீர்கள் அப்படின்னு ஒரு மாதிரி நழுவுறார். ஸோ அதைத்தான் இங்க சரஸ்வதி தாக்கூர் சொல்றார். ராமானந்த ராயர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்த பொழுது அவருடைய சன்னியாசி கோலத்தை அவர் காணவில்லை, மாறாக ராதாகிருஷ்ணருடைய இணைந்த வடிவத்தையே பார்த்தார். அதுக்கப்புறம் ராதா பாவே நிஜ பிராந்தி சுவர்லித்த ராதா காந்தி ஔதார்யே மாதுரிய அப்ரகாஷா ஔதார்யே மாதுரிய பிரமா நாகரி பேதாஹே ஸ்ரமா பலே பிரபு விருந்தாவனதாசா. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் இந்த நூலில் நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இதை நாம எல்லாரும் மனத்தில் வாங்கி கொள்ள வேண்டும். என்ன? ராதையன் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணர் ராதையின் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார். அப்பொழுது அவர் தன்னையே மறந்து போகிறார். கிருஷ்ணர் ராதையின் பாவத்தில் தன்னை மறந்து போகிறார். அப்பொழுது ராதையினுடைய பொன்னிறமான தேகம் அவருக்கு அமைகிறது கிருஷ்ணர். அந்த சமயத்தில் அந்த விதமாக அந்த பாவத்தில் கிருஷ்ணர் தோன்றும் பொழுது, எந்த பாவத்தில்? ராதையை முழுமையாக நினைத்து தன்னை மறந்த நிலையில் ராதையின் பொன்னிறத்தை கொண்டு கிருஷ்ணர் தோன்றும் பொழுது, அப்படின்னா மகாபிரபுவாக தோன்றும் பொழுது, ராதா கிருஷ்ணருடைய அந்த மாதுரிய லீலைகள், காதல் லீலைகள் அவை மறைந்து போகின்றன. மகாபிரபு ஒரு வள்ளல் தன்மையோடு தோன்றுகிறார். அந்த வள்ளல் தன்மையில் ராதாகிருஷ்ணருடைய அந்த மாதுரிய லீலைகள் அப்பிரகடமாகின்றன. வெளிப்படையாக அது இல்லை. புரியுது அவங்களுக்கு? மகாபிரபுவுக்குள்ள ராதாகிருஷ்ணர் 2 பேருமே இருக்காங்க. ஆனால் அந்த மாதுரிய லீலை பிரகட்டமாக வெளிப்படுவதில்லை, அப்பிரகட்டமாக மறைந்து நிற்கிறது. யாருக்குள்ள? மகாபிரபுவுக்குள்ள. மகாபிரபுவின் அவதாரம் வள்ளல் அவதாரம். கிருஷ்ண பிரேமையை அனைவருக்கும் தராதரம் பார்க்காமல் வழங்குவதற்காக கிருஷ்ணருடைய அவதாரம். அதுல இந்த லீலைகள் வெளிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? இந்த சகஜியவாக இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை எச்சரிக்கிறார். இந்த மகாபிரபுவை போல நாமும் ராதாகிருஷ்ணருடைய லீலைகளில் ஈடுபடலாம். எப்படி மகாபிரபு எப்பவும் ராதாகிருஷ்ணருடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தாரோ, அதே போல நாமும் ராதாகிருஷ்ணருடைய அந்த லீலைகளுக்குள் மூழ்கலாம். நாமே நம்மை கிருஷ்ணராக ராதையாக பாவனை செய்து கொள்ளலாம். அந்த விதமாக சகஜியர்கள் விழுந்து போனார். தங்களை வைஷ்ணவர்கள் என்று கூறிக்கொண்டு தகாத நடவடிக்கைகளில், கேவலமான நடவடிக்கைகளில் விழுந்து போனார்கள். இதையெல்லாம் எதிர்த்து போராடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி வினோத் தாக்கூர், நம்ம ஸ்ரீல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர் 2 பேரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சகஜியர்களை எதிர்த்து போராடுவதற்காக ஒன்று, இன்னொன்று ஸ்மார்த்த பிராமணர்களுடைய தவறான புரிதல்களை திருத்துவதற்காக இந்த 2 விஷயங்கள்ல தீவிரமாக ஈடுபட்டார். ஸோ அதுக்கு தான் சொல்றார், யாரும் இதற்கு முயல வேண்டாம். மகாபிரபுவின் இந்த நூலை படிக்கும் பொழுது இதுல எங்க இருக்கு ராசலீலையை பற்றிய விவரங்கள் எங்க கிடைக்கும்? ராதாகிருஷ்ணருடைய கோபியர்களோடு அந்த பிரஜ லீலைகள் நாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னு இதில் தேடாதீர்கள். இது அதே கிருஷ்ணருடைய வள்ளல் தன்மையின் அவதாரம். இங்கு நீங்கள் அதை பார்க்க முடியாது அப்படி எச்சரிக்கிறார். கிருஷ்ணர் ராதாராணியின் மனத்தை கவர்கிறார். அந்த ராதாராணி தகுதியுள்ள பக்தர்களுக்கு தன்னுடைய கருணையை வழங்குகிறார். அந்த கிருஷ்ணர் ராதாராணிக்கு முழுவதும் சொந்தமானவர். அவர் வேறு யாருக்கும் சொந்தமானவர் அல்ல. எனவே அந்த கிருஷ்ணரை ராதாராணி மட்டுமே நமக்கு வழங்க முடியும். அதே நன்மையை நீங்கள் சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுவதன் மூலமாக அடைவீர்கள். ராதாராணிக்கு தொண்டு செய்வதன் மூலமாக கிருஷ்ணரை அடைய வேண்டும். அதே நன்மை மகாபிரபுவுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த பயன் கிடைக்கும். ஏனென்றால் மகாபிரபு ராதாராணியின் பாவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற சொல்ல. இது போல அற்புதமான பல பாடல்கள் சரஸ்வதி தாக்கூர் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். இதுக்கு பிறகு நாம் முதல் அத்தியாயத்தில் நுழையலாம். முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். நீங்க பார்க்கலாம், 2 பேருமே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஆகட்டும் அல்லது பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஆகட்டும், வங்காள மொழி மட்டுமல்லாமல் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றிருந்தார்கள். அங்கங்க
ரத்தினங்களை போன்று நமக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கிடைக்கின்றன. அதில் இந்த முதல் ஸ்லோகம் நாம பலமுறை கேட்டிருக்கோம். எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, மாயாப்பூர் போனீங்கன்னா பிரஜவிலாஸ் பிரபு அப்படின்னு ஒரு கோ டைரக்டர் இருக்கார் இல்லையா, டிஓவிபிக்கு கோ டைரக்டர். அவர் எப்போ வாயை திறந்தாலும் முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பார். ஸோ உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இப்போ நான் படிக்க போகிற ஸ்லோகம் பலமுறை கேட்டிருப்பீங்க பிரஜவிலாஸ் பிரபுவின் மூலமா. அதை நான் படிக்கிறேன் இப்போ. ஆஜானுலம்பித புஜௌ கனகாவதாத்தௌ சங்கீர்த்தனைக்க பிதரௌ கமலாயதாக்ஷௌ விஸ்வம்பரௌ த்விஜவரௌ யுகதர்ம பாலௌ வந்தே ஜகத் பிரியகரௌ கருணாவதாரௌ. நான் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் நித்யானந்த பிரபுவுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். அவர்களுடைய புஜங்கள், கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்கின்றன. அவர்களுடைய நிறம் உருக்கிய பொன்னை போல பிரகாசிக்கின்றது. அவர்கள் இருவரும் பகவானுடைய புனித நாமத்தை சங்கீர்த்தனம் செய்யும் விதமாக அந்த சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக தோன்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் ஒரு மலர்ந்த தாமரை மலரை போல தோன்றுகின்றன. அவர்கள்தான் உயிர்வாழிகள் அனைவரையும் போஷிப்பவர்கள், உயிர்வாழிகளுக்கு போஷாக்கு தருபவர்கள், பிராமணர்களில் சிறந்தவர்கள், இந்த கலியுகத்திற்கான தர்மத்தை காப்பாற்றுபவர்கள். கலியுகத்தின் தர்மம் இது நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள், இந்த பிரபஞ்சத்திற்கே நன்மை சேர்ப்பவர்கள், பகவானின் அவதாரங்களுக்குள் மிக கருணை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் கௌரணி தாய் 2 பேருக்குமாக இந்த அற்புதமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். இதுக்கு ரொம்ப நீளமான பொழிப்புரை சரஸ்வதி தாக்கூர் எழுதியிருக்கார். முதல் அத்தியாயம் பொறுமையா போகலாம், ஏன்னா இந்த முதல் அத்தியாயத்துல நமக்கு பல தத்துவார்த்தமான விஷயங்கள் விளங்கும். அது நமக்கு அவசியமாகிறது. அப்போ நாம மகாபிரபுடைய லீலைகளை படிக்கும் பொழுது நமக்கு சந்தேகங்கள் எதுவுமே வராது. நாம் ஆழ்ந்து அதற்குள் நுழைந்து அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தத்துவங்கள்லாம் கிடையாது, அதுக்குள்ள அந்த லீலைகளுக்குள்ள அப்படியே நுழைந்து முழுக வேண்டியதுதான். ஆனா அதற்கு முன்னால் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த சில ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. முக்கியமா மங்களாச்சரணம் ஸ்லோகங்கள். ஸோ சரஸ்வதி தாக்கூர் சொல்றார், இந்த மகாபிரபு நித்யானந்த பிரபு 2 பேரும் மகா மந்திரத்தை நமக்கு வழங்குகிறார்கள். அதனால் அவர்கள் மகாவதானியா, பெரிய வள்ளல்கள்னு ஏன் அவங்களை அழைக்கிறோம்? இந்த மகா மந்திரத்தை நமக்கு தருகிறார்கள். இந்த பிரபஞ்சத்திற்கே ஆன்மீக குருவாக இருவரும் விளங்குகிறார்கள். 2 பேருமே இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு, பிரபஞ்சத்திற்கே நன்மை செய்பவர்கள், நாம சங்கீர்த்தனத்தின் தந்தைகள். இந்த விதமாக அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். அவங்களுக்கு கருணா அப்படின்னு சொல்லலாம், விஸ்வம்பரா அப்படின்னு 2 பேருக்கும் பொருந்தும். கருணாவதாரோ அதுவும் 2 பேருக்கும் பொருந்தும். விஸ்வம்பரோ நாம சொல்றோம், விஸ்வம்பரங்கிறது மகாபிரபுடைய பேர் தானே அப்படின்னு. விஸ்வம்பரா அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்கு, என்னது? இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவர் அப்படின்னு பொருள். விஸ்வம்பரோ பிரபஞ்சத்தை தாங்குபவர். 2 பேரும் தான், அப்படி 2 பேருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றார். இந்த யுக தர்மத்தை, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை இருவரும் பிரச்சாரம் செய்தார்கள். மேலும் அந்த யுக தர்மத்திற்கான முக்கியமான கொள்கைகள் என்ன அப்படின்னா, விஷ்ணுவுக்கு சேவைகள் செய்ய வேண்டும், அதே போல வைஷ்ணவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். இதுதான் இந்த தர்ம கோட்பாடு கலியுகத்திற்கானது. அதன் மூலமாக கலியுக மக்கள் முழுமையாக விடுபடுவார்கள் அவர்களுடைய துக்கங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து. இந்த விதமாக 2 பேரையும் பொருத்தமான ஸ்லோகமாக இது அமைகிறது. மகாபிரபு நித்யானந்த பிரபு 2 பேருக்கும் பொருத்தமாக அமைகிறது. சங்கீர்த்தனைக்க பிதரோ, சங்கீர்த்தன இயக்கத்திற்கு தந்தை. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்றார். சங்கீர்த்தன பிரவர்த்தக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா
சங்கீர்த்தன யஜ்ஞே தாரே பஜே சேயி தன்யா. சங்கீர்த்தன இயக்கத்தை தோற்றுவிப்பவர் சைத்தன்ய மகாபிரபு, அல்லது பக்தர்கள் அனைவரும் கூடி பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கக்கூடிய முறையை மகாபிரபு அறிமுகப்படுத்தினார். இந்த சங்கீர்த்தனத்தின் மூலமாக யார் மகாபிரபுவை வழிபடுவாரோ அவர் உண்மையிலேயே பாக்கியசாலி அப்படின்னு சொல்றார். த்விஜா அப்படின்னா பொதுவாக பிராமணர், க்ஷத்திரியர், வைசியர்கள் 3 பேரையுமே குறிக்கும். இங்க த்விஜவரவ் அப்படிங்கிற பதம் மகாபிரபுவையும் நித்யானந்த பிரபுவையும் குறிக்கும். 2 பேரும் பிராமணர்களாக ஆச்சாரியர்களாக விளங்குகிறார்கள். அதனால மேலும் சந்நியாசம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. எனவே இங்க த்விஜா அப்படிங்கிறது பிராமணர்களாகிய இந்த 2 பேரையும் குறிக்கும். த்விஜவரவ் அப்படிங்கிறத இன்னொரு விதமாக த்விஜ ராஜவ் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். அதாவது 2 முழு நிலவுகள் ஒரே சமயத்தில் தோன்றியதை போல 2 பேரும் தோன்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். பல சாஸ்திரங்கள்லிருந்து யுக தர்மம் எது அப்படிங்கிறத இங்க சரஸ்வதி தாக்கூர் நிரூபிக்கிறார். உங்க எல்லாருக்குமே முதல்லயே தெரிந்திருக்கும், சரஸ்வதி தாக்கூர் பேருக்கு ரொம்ப பொருத்தமானவர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அவருக்கு தெரியாத கலைகள் இல்லை. பக்தி வினோத் தாக்கூர் ஜெகநாத் கிட்ட பிரார்த்தனை பண்ணி, எனக்கு உங்களுடைய மகிமைகள் நிரம்பிய ஒரு குழந்தை எனக்கு வேணும், அந்த குழந்தை மூலமாக இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய மகிமைகளை நான் உலகத்திற்கு பரப்ப வேண்டும், அந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். அப்போ ஓரளவு நடுவயது இருக்கும் பொழுது அவருக்கு இந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயே ஜெகநாதருடைய கருணை, அவருடைய மாலை அந்த ரதத்துல போய் அவங்க அம்மா படுக்க வைக்கும் பொழுது பகவதி தேவி அந்த மாலை அவர் கழுத்திலேயே விழுறது. அப்பவே அவருக்கு தெரியும் பக்தி வினோத் தாக்கூருக்கு இது சாதாரண குழந்தை அல்ல அப்படின்னு. அதே போல சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஜோதிஷ நூலை அவர் இயற்றினார். ஜோதிஷ கலையில் வல்லுனர், கணிதத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவர், சமஸ்கிருதம், பங்காளி மொழி, சாஸ்திரங்கள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர். இதெல்லாம் ஒரு 7-8 வயசுக்குள்ளேயே முடிச்சிட்டார். 7-8 வயசுக்குள்ளேயே முடிச்சிட்டார். ஒரு காலகட்டத்தில் வைஷ்ணவர்களா பிராமணர்களா யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணினாங்க. யாரு? ஜாதி பிராமணர்கள். ஒரு பெரிய பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு பக்தி வினோத் தாக்கூரை கூப்பிட்டு இருந்தாங்க பேசுறதுக்கு. ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் அந்த சமயத்துல இந்த விஷயங்களில் தேர்ச்சி கண்டவர். ஆனா பக்தி வினோத் தாக்கூர் எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய மகனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தாக்கூரை அனுப்பிச்சார். அந்த பட்டிமன்றத்தில் முழுமையாக பிராமணர்களை தோற்கடித்தார். முதல்ல பிராமணர்களுடைய மகிமைகளையே பேசிட்டு இருக்கார் சரஸ்வதி தாக்கூர். பிராமணர்கள்லாம் நம்மளை பத்தி பேசுறார், நம்மளை பத்தி பேசுறார், நம்மளை புகழ்ந்து பேசுறார், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி, பாகவதம், விஷ்ணு புராணம், மற்ற சாஸ்திரங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பிராமணர்களை உயர்த்தி பேசுகிறார். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார், ஆனால் அந்த பிராமணர்களோட வைஷ்ணவர்கள் எப்படி உயர்ந்தவர்கள், எப்படி ஜாதியினால் ஒருவன் பிராமணன் ஆவதில்லை, அந்த குணங்கள் இருந்தால் மட்டுமே அவன் பிராமணனாக தகுதி பெறுகிறான். அந்த பிராமண தகுதிகள் அனைத்தும் எப்படி ஒரு வைஷ்ணவனிடம் அமைந்திருக்கிறது. ஒரு வைஷ்ணவன் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, நாயை உண்ணக்கூடிய குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவன் எப்பொழுது பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறானோ, ஏய் கிருஷ்ண தத்துவ வேத்தா சேய் குருஹாய். மகாபிரபு சொல்வார், யார் கிருஷ்ண தத்துவத்தை புரிந்து கொண்டிருக்கிறானோ அவனே குரு. வெறும் பிராமணராக பிறந்து பிராமணர்களுக்கான தகுதிகள் எல்லாமே ஒருத்தங்கிட்ட இருந்தாலும் கூட அவன் கிருஷ்ணரை ஏற்கவில்லை என்றால் அவன் எதற்கும் தகுதி இழந்து போகிறான். ஆனால் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் கூட கிருஷ்ணருடைய தத்துவத்தை புரிந்திருந்தால் அவன் அனைவருக்கும் குரு, ஜகத்குருவாக தகுதி பெறுகிறான் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி பேசி அவர்களை முழுமையாக தோற்கடித்தார். ஆக சரஸ்வதி தாக்கூர் புலமைகளில் சிறந்தவர். அவர் இங்க பல மேற்கோள்கள் மூலமாக இந்த கலியுக தர்மத்தை நிலைநாட்டுகிறார். பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், கிருத்தைய தியாயத்தோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌ தத்தரி கீர்த்தனாத். இந்த விதமாக கலியுகத்தின் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. வேறொரு இடத்துல கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணஹ கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். கலியுகத்தின் தோஷங்கள் நிறைந்த உலகமாக இருந்தாலும்
ஒரு நல்ல குணம், கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நீங்கள் ஜட வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம். அதே போல கலிம் சபா ஜாயந்தி ஆர்யா குணஜா சாரபாகினः யத்ர சங்கீர்த்தனே நைவ சர்வஸ்வார்த்தோபிலப்யதே. இதுவும் பாகவதத்துல யார் அறிவில் முன்னேறியவர்களோ அவர்கள் கலியுகத்தை பாராட்டுகிறார். ஞானத்தில் மிக முன்னேறியவர்கள் கலியுகத்தை தூஷிப்பதில்லை, பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் அதில் ஒரு சாரமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த யுகத்தில் தான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக ஒரு ஜீவாத்மா தன்னுடைய பக்குவ நிலையை அடைய முடியும் அப்படி சொல்றார். ஸோ இந்த மாதிரி பல பல ஸ்லோகங்களை காண்பிக்கிறார். ரூப கோஸ்வாமி சொல்றதையும் சொல்றார். என்ன சொல்றார் ரூப கோஸ்வாமி? நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹ. இந்த பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியிருக்கிறார். அனைத்து அவதாரங்களையும் விட வள்ளல் தன்மை வாய்ந்தவர். அவர் யாரும் தராத தூய கிருஷ்ண பிரேமையை மக்களுக்கு தாராளமாக வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றார். இன்னும் பல ஸ்லோகங்கள் போட்டுட்டே இருக்கார். ஆக முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம் நிறைவு பெற்றது. இரண்டாவது ஸ்லோகம் நமஸ்திரிகால சத்யாய ஜகநாத சுதாய ச சப்ருத்யாய ச புத்ராய ச களத்ராய தே நமஹ. ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ரெண்டாவது மங்களாச்சரணம் ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, ஓ பகவானே, நீங்கள் முக்காலத்திலும் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஜெகநாத் மிஸ்ராவின் மகனாக தோன்றுகிறீர்கள். முக்காலத்திலும் இருப்பவர் அப்படின்னா அவருக்கு பிறப்பு என்பதில்லை, ஆனாலும் ஜெகநாத் மிஸ்ராவின் மகனாக நீங்கள் தோன்றுகிறீர்கள். என்னுடைய திரும்ப திரும்ப என்னுடைய நமஸ்காரங்களை உங்களுடைய சகாக்களுக்கு வழங்குகிறேன். அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய சகாக்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அடுத்தது உங்களுடைய மகன்களுக்கு என்னுடைய நமஸ்காரம், மகன்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உங்கள் மனைவிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம். இப்படி 3 விதமாக நமஸ்காரம் பண்றார். ஒன்று மகாபிரபுவுக்கு, ஜெகநாத் மிஸ்ராவின் மகனுக்கு, அவருடைய சகாக்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு, மகன்களுக்கு, இறுதியாக அவருடைய மனைவிகளுக்கு அப்படிங்கிற விதமாக தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறார். இதை விளக்குகிறார். எப்படி அவருக்கு குழந்தைகளே இல்லையே, அவருக்கு ஏது குழந்தைகள் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? மகாபிரபுடைய குழந்தைகளா, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றாரு. நமக்கு தெரியாது இது வரைக்கும் மகாபிரபுடைய குழந்தைகள் யார் அப்படின்னு. ஸோ இதை விளக்க வருகிறார் சரஸ்வதி தாக்கூர். பாடலை இயற்றினது விருந்தாவன் தாஸ் தாக்கூர், விளக்கம் சொல்றது சரஸ்வதி தாக்கூர். நாம இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இதை கேட்பதற்கு. சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி இந்த 2வது ஸ்லோகத்தில், அவரே பரம சத்தியமானவர், முக்காலத்திலும் இருப்பவர், அவருக்கு ஜெகநாத் மிஸ்ராவின் மகனாகிய அவருடைய சகாக்களுக்கும், அவருடைய மகன்களுக்கும், அவருடைய மனைவிகளுக்கும், அவருடைய சேவகர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் டாக்கூர். அப்போ ஜெகநாத சுதா, ஜெகநாதருடைய மகன் அப்படிங்கிறது கௌரசுந்தரராகிய சைத்தன்ய மகாபிரபுவை மட்டும் குறிக்கும், அவருடைய அண்ணாவை குறிக்காது. அதை பற்றி சில விளக்கங்கள் தரார். அடுத்தது அவருடைய மனைவிகள், அவருடைய மகன்கள் அப்படிங்கிற விஷயமும் கூட விஸ்வரூபருக்கு பொருந்தாது, சைத்தன்ய மகாபிரபுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி விளக்குகிறார். இந்த புத்திரர்கள் அப்படின்னா நாம் யாரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவுடைய சந்நியாசி சிஷ்யர்கள். சைத்தன்ய மகாபிரபுவின் சந்நியாசி சிஷ்யர்கள் அவருடைய மகன்கள் ஆவார்கள். அச்சா, அப்புறம் அவருடைய கிரகஸ்த சிஷ்யர்கள், அவர்கள் என்ன அப்படின்னா அவருடைய சேவகர்கள். ஸோ மகாபிரபுவின் சேவகர்கள் அவருடைய கிரகஸ்த சிஷ்யர்கள், அவருடைய சந்நியாசி சிஷ்யர்கள் அவருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லி விளக்குகிறார். அவருடைய மனைவிகள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்ஷ்மி பிரியா, அவங்க பூதேவி, பூதேவி லக்ஷ்மி பிரியா, அவங்க தான் முதல் மனைவி. அடுத்தது விஷ்ணு பிரியா, 2வது மனைவி. அவங்க யாரு? ஸ்ரீதேவி, ஸ்ரீசக்தி, பூசக்தி, ஸ்ரீசக்தி. 3வது மனைவி யார் அப்படின்னு கேட்டா நவத்வீபம். அந்த நவத்வீப தாமமே அவருடைய 3வது மனைவியா. அவங்க யாரு? நீலாதேவி. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்னு 3 சக்திகள் சொல்லுவாங்க. அதே போல அந்த நீலாதேவியாக, நீலா அப்படின்னா லீலா அப்படிங்கிறதும் பொருள். அந்த லீலா சக்தியாக
நவத்வீப தாமம் விளங்குகிறது. அப்போ இந்த 3 பேருக்கும் நமஸ்காரம், மனைவிகளுக்கு. அடுத்ததாக இன்னும் தத்துவ ரீதியாக போனோமானால் 2 கதாதரர்கள், என்ன, ஒரு கதாதர தாஸ், இன்னொன்று கதாதர பண்டிட் மற்றும் நரஹரி சர்க்கார், ராமானந்தராய், ஜெகதானந்த பண்டிட் மற்றும் பலரையும் கூட அவருடைய மனைவிகளாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் கிருஷ்ணலீலையில் அவங்களுடைய நிலை வேறு. அதுக்காக இதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். மகாபிரபுவின் சந்நியாசி சிஷ்யர்கள் அனைவரும் அச்சுத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மகன்களாக கருதப்படுகிறார்கள். உபதேசாமிர்தத்தில் ரூப கோஸ்வாமி மற்றும் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அது என்ன அப்படின்னா, மகாபிரபுவை பின்பற்றக்கூடிய அனைவரையும் திரிதண்டி கோஸ்வாமியாக கருத வேண்டும். ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் எல்லோருமே, மகாபிரபுவின் பக்தர்கள் தங்களுடைய மனம், வாக்கு, காயம் அனைத்தையும் சரணாகதி செய்கிறார்கள். எனவே அவருடைய பக்தர்கள் எல்லோருமே திரிதண்டி சன்னியாசியாக கருத வேண்டும். எனவே எல்லோருமே அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் தான் அப்படின்னு சொல்லி கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மகாபிரபுவின் குடும்ப அங்கத்தினர்கள் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். அடுத்ததாக அச்சுத பிரபு அப்படின்னு அத்வைத ஆச்சாரியருடைய மகன் அச்சுத பிரபு. அவருக்கு பேரு அச்சுதானந்தா அப்படின்னு பேரு. அவர் அச்சுத கோத்திரத்தின் தலைவராக விளங்குகிறார். யாரு? அத்வைத ஆச்சாரியருடைய மகன் அச்சுதானந்தா இந்த அச்சுத கோத்திரத்தின் ஆரம்பித்து வைப்பவராக விளங்குகிறார். அப்புறம் இந்த நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, இந்த 2 பேரையும் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோருமே சைத்தன்ய மகாபிரபுவின் சேவகர்களாக கருதப்பட வேண்டும். இந்த விதமாக இந்த ஸ்லோகத்தின் பொருளை விளக்குகிறார். அடுத்த 3வது மங்களாச்சரணம் பிரார்த்தனைகள். இன்னைக்கு அட்லீஸ்ட் மங்களாச்சரணம் முடிச்சிடலாம். 3வது அவதீர்ணௌ சக்கரு காருண்யௌ பரிச்சின்னௌ சதீஸ்வரௌ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தௌ துவௌ பிராதரௌ பஜே. அடுத்ததாக மகிமைப்படுத்துகிறார். கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த பிரபுங்கிற 2 சகோதரர்கள், இந்த பிரபஞ்சத்தின் ஆளுநர்கள். அந்த 2 பேருமே பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அதே சமயம் தங்களை மறைத்து கொள்கிறார்கள். தங்களை மறைத்து கொள்கிறார்கள், கருணையை வாரி வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் மகாபிரபு, நித்யானந்த பிரபு 2 பேரையும் பாராட்டுகிறார். பிராத்தரவ், சகோதரர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மையில் அவர்கள் சகோதரர்கள் அல்ல. நமக்கு தெரியும், மகாபிரபு ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் சச்சி மாதாவுக்கும் பிறந்தவர். நித்யானந்த பிரபுவோ ஏகசக்கரா அல்ல, பத்மாவதிக்கும் அடாய் பண்டிட்டுக்கும் பிறந்தவர். பல வருஷங்கள் வயசுலேயும் வித்தியாசம். இவங்க சகோதரர்கள் அப்படின்னு எப்படி சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ண பலராமர் தானே 2 பேரும், கிருஷ்ண பலராமர் சகோதரர் தானே. அப்போ நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவும் சகோதரர்கள் தான். அந்த விதத்தில் அவர்களை ஸ்வயம் ரூபா ஸ்வயம் பிரகாசா, அதே பகவான் தன்னை நித்யானந்த பிரபுவாக வெளிப்படுத்துகிறார். 2 பேரும் சகோதரர்கள் தான் அப்படின்னு பிராத்தரவ் அப்படின்னு குறிப்பிடுறார். 4வது ஸ்லோகம். ச ஜயதி விசுத்த விக்ரமஹ கனகாபஹ கமலாய தேக்ஷணஹ வரஜானு விலம்பிஷத்புஜோ பகுதா பக்தி ரசாபிநர்த்தகஹ. கௌரசுந்தரருக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். அவருடைய சக்தி வாய்ந்த செயல்பாடுகள் அனைத்தும் தூய்மையானவை. அவருடைய சரீரம் பொன்னிறமானது, ஜொலிக்கக்கூடியது. அவருடைய கண்கள் தாமரை இதழ்கள். அவருடைய 6 நீண்ட புஜங்கள். சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு கை? 6 கை சொல்றார். அவருடைய 6 கரங்களும் முழங்காலுக்கு கீழ் நீண்டிருக்கின்றன. அவருடைய இதயம் ராதாகிருஷ்ணரின் பிரேமையில் மூழ்கி இருக்கிறது. அவர் கீர்த்தனையின் பொழுது பலவிதமாக நடனமாடி அந்த கிருஷ்ண பிரேமையை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். 5வது ஸ்லோகம். இது மங்களாச்சரணத்துடைய பூர்த்தி. ஜெயதி ஜெயதி தேவா கிருஷ்ண சைத்தன்ய சந்திரோ ஜெயதி ஜெயதி கீர்த்தி தஸ்ய நித்யா பவித்ரா ஜெயதி ஜெயதி பிருத்யா தஸ்ய விஸ்வேஷ மூர்த்தேர் ஜெயதி ஜெயதி நிருத்யம் தஸ்ய சர்வ பிரியாணாம். வெற்றி 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 அப்படிங்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வெற்றி. அந்த பரமபுருஷ பகவான் சர்வ சுதந்திரமானவர். அவருடைய நித்தியமான லீலைகளுக்கு வெற்றி. அவருடைய தூய நித்திய லீலைகளுக்கு வெற்றி. அந்த சைத்தன்ய மகாபிரபு
ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரராக விளங்குகிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு தலைவராக விளங்குகிறார். ஆன்மீக ஞானத்தின் உருவகமாக விளங்குகிறார். அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் நமஸ்காரம், பக்தர்களுக்கெல்லாம் புகழ் உண்டாகட்டும், அவரோடு சேர்ந்து நடனமாடக்கூடிய சகாக்களுக்கெல்லாம் மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு 5வது ஸ்லோகம். இந்த விதமாக மங்களாச்சரணம்னா பலவிதமான மகிமைப்படுத்துவது, பாராட்டுவது, புகழ்வது. இந்த விதமாக மங்களாச்சரணம் பிரார்த்தனைகள் பூர்த்தி அடைகின்றன. நாம அடுத்த வாரம் 6வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். அதுதான் நூலின் தொடக்கம். நூலுக்கு மங்களாச்சரணம் முதல் 5 ஸ்லோகங்கள், 6வது ஸ்லோகங்களிலிருந்து நூலை ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பத்தில் மறுபடியும் நமஸ்காரங்கள், என்னென்ன நமஸ்காரங்கள் அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. Thank you, Prabhuji. Hare Krishna. Davat Pranamam, Prabhuji. नंदी प्रभु अरुणा प्रभु हरे कृष्ण Thank you, Prabhu. हरे कृष्ण प्रभु. थैंक यू प्रभु. हरे हरे कृष्ण प्रभु हरे कृष्ण प्रभु थैंक यू प्रभु ஹரே கிருஷ்ணா.